வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகை போட விலை அதிரடியாக குறைஞ்சிருக்கு. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு ரொம்பவுமே குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ, வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுடைய செலவு பாதியாக குறைய போகுதுங்க. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் இன்னைக்கு கம்மியாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 240 விலை குறைவாக கிடைக்குது. முல்லைப்பூ 1 கிலோ 200 விற்பனை ஆகிட்டு இருக்கு. சிவப்பு ரோஜா ஒரு கட்டு 160 விற்பனை ஆகுது. சாமந்தி பூ 1 கிலோ 140 விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 100 விற்பனை ஆகிட்டு இருக்கு. அரளிப்பூ 1 கிலோ 150 விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 15 விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 40 விற்பனை ஆகுது. செண்டுமல்லி கிலோ 60 விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 250 விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ கிலோ 70 விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் கிலோ 120 விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி கிலோ 220 விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ இன்னைக்கு 50 விற்பனை ஆகிட்டு இருக்கு. மறிக்கொழுந்து பூ கிலோ இன்னைக்கு 60 விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் எல்லாமே நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 50 வரைக்குமே குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் தாராளமாக பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக பூக்களை வாங்கி பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பூக்களை வியாபாரத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா மொத்த விலை கடைகளில் 4 அல்லது 5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் பார்க்குறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் சொல்கிறாங்களோ அந்த கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே லாபமாக இருக்கும். நீங்கள் குறைவாக வாங்கினா போதும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாகவும் மாலையாகவும் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே கூட நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் இருந்து விலை குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்குறது மூலமாக செலவுகளை குறைக்கலாம். நன்றி.